அண்மை செய்தி சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மனைவி மற்றும் 3 குழந்தைகளை அரிவாளால் வெட்டிய தந்தை கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குடும்ப பிரச்சனை காரணமாக மனைவி மற்றும் 3 குழந்தைகளை அரிவாளால் வெட்டியிருக்கிறார். இதில் 2 குழந்தைகள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தன. மேலும் நாடகமாடிய அவரை போலீசார் விசாரித்ததில் அவர் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது விசாரணையில் தெரியவந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், தற்போது அரிவாள் வெட்டுப்பட்ட அவருடைய மனைவி மற்றும் மற்றொரு குழந்தையின் உடல்நிலை எப்படி இருக்கிறது? தற்போது போலீசார் எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர்? பாலா, சேலம் மாவட்டம் கெங்கவல்லியை அடுத்த 74 கிருஷ்ணாபுரம் இந்த பகுதியில் இன்று அதிகாலை 4 மணி அளவில் நடந்த இந்த கொடூர சம்பவம் ஒரு காவல்துறையினருக்கு ஒரு சவால் விடுக்கும் விதமாகத்தான் இருந்தது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் கொலையாளியான அசோக்குமார், அதாவது தவமணியின் கணவர் அசோக்குமார் முதலில் ஒரு நாடகத்தை நடத்தி இருக்கிறார். தானே குழந்தைகளையும் மனைவியும் வெட்டிவிட்டு அங்கிருந்து ஓடி வந்து அக்கம் பக்கத்தினரிடம் தன் மனைவி பிள்ளைகளை வெட்டிவிட்டதாக கூறி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார். இந்த சம்பவத்தில் குற்றவாளி யார் என்பது முதற்கட்ட விசாரணையிலேயே காவல்துறையினர் ஊர்ஜிதப்படுத்தி விட்டாலும் கூட அவருக்கும் தலையில் காயம், அசோக்குமாருக்கும் தலையில் காயம் ஏற்பட்டிருந்தக்கூடிய காரணத்தினால முதற் சிகிச்சைக்காக கெங்கவல்லி அரசு மருத்துவமனையில் அவரை சிகிச்சைக்காக அனுமதிச்சாங்க. இதன் தொடர்ச்சியாக காவல்துறை எஸ்பி, அதாவது சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கௌதம் கோயல் அந்த பகுதியில் நேரடி விசாரணை நடத்தினார். அதன் தொடர்ச்சியாக டிஎஸ்பி, ஆத்தூர் டிஎஸ்பி சதீஷ்குமாரும் தொடர்ந்து அந்த பகுதியில் விசாரணை நடத்தியதன் அடிப்படையில் அசோக்குமார் தான் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளை கொடூரமாக வெட்டி இருப்பது தெரிய வந்தது. இந்த சம்பவத்தில் 2 பிள்ளைகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த ஒரு சோகமும் நிகழ்ந்திருக்கிறது. உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்பட்ட மனைவி தவமணி மற்றும் மூத்த மகள் ஆகியோருக்கு சேலம் அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது வரைக்கும் அவர்களது நிலைமை கவலைக்கிடமாகத்தான் இருக்கிறது. இன்னும் மயக்க நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் அசோக்குமாருக்கும் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்ற சூழ்நிலையில்தான் இவர்தான் கொலை செய்தார் என்றது உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் கொலை உள்ளிட்ட 2 பிரிவுகளின் கீழ் அசோக்குமார் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் மருத்துவ சிகிச்சை இருக்கின்ற காரணத்தினால் காவல்துறையினர் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையும் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த சம்பவத்தில் கட்டிய மனைவி பெற்ற பிள்ளைகளை சற்றும் ஈவு இரக்கம் இல்லாமல் கொலை செய்த அசோக்குமார் விரைவில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு அனுப்பப்படுவதற்கான நடவடிக்கைகளில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். பாலா, தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ். சொல்றா